Hi friends, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஐஸ் ஹவுஸ். ஸோ நம்ம வந்து மெரினா பீச்சை கடந்து நிறைய வாட்டி போயிருப்போம், இந்த இடத்த பார்த்துருப்போம். பட் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிலாம் சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, ஈவன் எனக்குமே தெரியாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். ஸோ அதனால தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே வந்து பேசிக்கலாக வந்து வீடியோக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து உள்ளே போய் இதெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹவுஸ் வந்து எப்படி விவேகானந்தர் இல்லமாக மாறிச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எங்கே ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1842 அங்கே வந்து ஃபெட்ரிக் டியூடர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் வந்து ஐஸ் கிங் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட மெயின் பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸை வந்து ட்ரேட் பண்ணுறது தான் பிஸ்னஸ் ஏவாம். ஃபெட்ரிக் டியூடர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து வால்டன் அப்படின்ற ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அந்த பாண்ட்லேருந்து ஐஸ் கட்டி வந்து பெருசாக கட் பண்ணி பல இடத்துக்கு வந்து அவர் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் மெயினாக வந்து இந்தியாவுக்கு. ஸோ இந்தியாவில் வந்து அவர் கல்கட்டா, மும்பை அண்ட் ஆல்சோ சென்னைக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. சென்னையில் வந்து அவருக்கு மெரினாக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் வந்து ஸ்டோர் பண்ண தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த அவர் கட்டினார். ஸோ ஐஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ட்ரேட் நடக்குது. ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து இவ்வளோ மக்கள் வேலை செஞ்சு அந்த ஐஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அது அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1880ஸ்லாம் வந்துட்டு ரெஃப்ரிஜரேட்டர் அந்த மாதிரி நிறைய மிஷின்ஸ்லாம் கண்டுபிடிக்கவும் இந்த மாதிரி ஒரு ட்ரேட் வந்து இல்லாமலே போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம ஹைகோர்ட்டில் இருந்த பிலிகிரி ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் வந்து இந்த இடத்த வந்து வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897 வந்து நம்ம சுவாமி விவேகானந்தர் வந்து இந்த இடத்த வந்து விசிட் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து 9 days இருந்திருக்காரு. இந்த இடத்த விட்டு அவர் போனோடனே அவரோட இன்னொன்று ஒரு குரூப்பான ராமகிருஷ்ணா மேத் அப்படின்றத வந்து இங்கே வந்து இயக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கவர்மெண்ட் வாங்கிடுச்சு. அதெல்லாம் சரி, இந்த ஐஸ் ஹவுஸ் வந்து எப்போ வந்து விவேகானந்தர் இல்லமாக மாறிச்சு அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் நான் இப்போ வரேன். நம்ம கவர்மெண்ட் வந்து ராமகிருஷ்ணா மேத் கிட்ட வந்து இந்த பில்டிங் வாங்கிச்சுல்ல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சுவாமி விவேகானந்தரோட 100th birthday வருது. ஸோ அந்த 100th birthdayக்கு வந்து இந்த பில்டிங்க்கு வந்து அப்படியே விவேகானந்தர் இல்லம்னு சொல்லி அவங்க பேர் வச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ராமகிருஷ்ணா மேத்தே வந்து இந்த இடத்த வந்து லீஸ்க்கு எடுத்துகிட்டு இங்கே வந்து சுவாமி விவேகானந்தரோட லைஃப் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹிந்துசம்னா என்ன, காட்னா என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அங்கே காட்டுறாங்க. இங்கே வந்து ஹாலோகிராம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 3D மூவி தியேட்டர்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக கொரோனானால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்க கல்ச்சுரல் சென்டரில் வந்து நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் எடுக்கிறாங்க. லைக் ஸ்போக்கன் இங்கிலீஷ், யோகா, இந்த மாதிரிலாம் கூட. சுவாமி விவேகானந்தர் இந்த இடத்துக்கு வந்தப்போ ஃபோட்டோ எடுத்தது தான் இது 1897.
பார்க்க போகிற இந்த இடம் தான் வந்து ஒரிஜினலாக ஐஸ் ஹவுஸாக இருந்துச்சு. ஸோ இப்போ கூட அந்த மாடலை வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் இதுக்கு முன்னாடி வந்து ஐஸ் இருந்துச்சான். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே அக்ரலிக் மாடல்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் பில்டிங்கே வந்து ஒரு ஸ்டோரியாக தான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் வந்து மாற்றி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து பெரிய பெரிய க்யூபாக வச்சுருக்காங்க. மேலே ஒரு ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்டான அந்த ஒரு ரூஃப் கட்டிடம். இதெல்லாம் நீங்கள் இந்த ரூஃப் பார்த்தாலும் அது இன்னும் மாற்றாமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 1842 அவங்க பில்டிங் கட்டும்போது எப்படி இருந்தது அப்படின்ற பிக்சர். நீங்கள் இந்த பிக்சரை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செமி சர்க்கிளாக இங்கே ஒன்று இருக்குல்ல, அது இருக்கவே இருக்காது. அது வந்து 1880க்கு அப்புறம் தான் கட்டியிருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மக்கள் வந்து அந்த ஐஸை உடைச்சாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட வெறும் கையால் ஐஸ் உடைப்பாங்க. அப்படி எப்போவுமே நம்ம பண்ணக்கூடாது. கை வந்து உறைஞ்சு என்ன ஆகும்னா அது வந்துட்டு செயல் எழுந்துரும். இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ இதை பற்றி கூட வெள்ளை யானைன்னு ஒரு புக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஐஸ் சேமிப்பு கிடங்கு அந்த மாடல் கிட்ட தான் இருந்தோம். இந்த பில்டிங்கை சுற்றி பார்த்திங்கன்னா வால்லாம் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்குது. நீங்கள் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வால் இது. ஸோ இங்கேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி போப்போம். என்ன மாதிரி 4-5 ஆளுங்க நிற்கலாம் போல் இந்த சைடு. ஃபஸ்ட்டு இருந்த விவேகானந்தர் ஹவுஸும் இப்போ இருக்க விவேகானந்தர் ஹவுஸும் சூப்பராக வந்து வாட்டர் பெயிண்டில் வந்து இங்கே இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஐஸோட டெம்பரேச்சரை வந்து அவங்க கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிளாக்ஸாக இருக்குது. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரை எஸ்டாப்ளிஷ் பண்ண இந்து காட் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் கல்ச்சரையும் அவங்க வந்து அழகாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ்க்காக தான் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி ஹாலோவான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஹீட்டெல்லாம் ட்ராப் பண்ணுறது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா விவேகானந்தரோட லைஃப் ஸ்டோரியை வந்துட்டு அப்படியே வந்து ட்ராக் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தரோட ஸ்டோரி தெரியும்னா இந்த மரம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இங்கே நெக்ஸ்ட் இடத்துக்கு போக போகிறோம்.
நானே இதை ஃபஸ்ட் டைமுக்கு இந்த இடம் வரேன், அதனால் எங்கெங்கே எது இருக்குன்னே தெரியல. இதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேயும் வந்து விவேகானந்தர் ராக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து சில இலை, அதுக்கப்புறம் அங்கே மரத்தோட பட்டெல்லாம் கொண்டு இங்கே வச்சுருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தா வந்து ஒரு புக் வாங்கி அவரோட பேரை வந்து அதில் சைன் போட்டிருக்காரு. ஸோ அந்த புக் தான் இங்கே வச்சுருக்காங்க. விவேகானந்தர் இங்கே வரும்போது ஒரு இடத்துல இருந்து மெடிடேட் பண்ணாராம். ஸோ அந்த இடத்த தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் வந்து விவேகானந்தர் தியான அறையிலேருந்து வந்தேன். அங்கே வந்து ஆக்சுவலி உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதான், பட் அங்கே வந்து செம்ம அமைதியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேலே ஒரு மாதிரி டூம் மாதிரிலாம் கட்டியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் தான் அமைதியாக உட்காந்து பாருங்கள். மனசே அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வெளியே போயிட்டுருக்கோம். விவேகானந்தர் இல்லத்தை ஒட்டின போலே இந்த மாதிரி ஒரு அழகான பார்க் இருக்குது உங்களுக்கு. அங்கே அவரோட சிலையெல்லாம் கூட இருக்குது. ஓகே, சுவாமி விவேகானந்தாவோட பார்க்குக்கு விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 5 to 7:30. இதுக்குள்ளே வந்து இத்தனை விஷயம் இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியவே தெரியாது. நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். உங்களுக்கு பார்க் இருக்குது, தேட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐஸ் ஹவுஸோட மாடல்லாம் கூட வச்சுருக்காங்க. நிறைய பேர் ஐஸ் ஹவுஸ் சொல்லுவோம். இப்போ தான் அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக மெரினா வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இங்கேக்குள்ளெல்லாம் வந்து சுற்றிலாம் பாருங்கள். பிகாஸ் சென்னையில் வந்து நிறைய இடம் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்போம். உண்மையாக பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. நம்ம தான் இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்க்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். Until then, it's bye from Hema. Bye.